குத்து 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 அப்பப்போ போயிடும். எழுது போ கம்முன. உன்னால உன்னால எழுது. எழுது காரக்குழம்பு வைக்க போகிறேன். வானல் வச்சுக்கலாம். ஆயில் கேனு எங்கள் வீட்டில் சின்னதாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதே எங்கள் வீட்டில் பெரிய ஆயில் தூக்கு இதில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிப்போம். வானல் காயுது. இப்போ இதில் ஃபுல்லாக ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். நாங்கள் இதை வச்சு தான் யூஸ் பண்ணோம். அந்த இடிக்கெலாம் வச்சது கிடையாது. ஹீட்டுக்கு கைப்பிடி துணி தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வானம் நல்லா காஞ்சிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. இது கடுகு டப்பா. நாங்கள் யூஸ் பண்ணுற கடுகு டப்பா. 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். போட்டாச்சு. கொஞ்சமாக வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் ரொம்ப காஞ்சா கசக்கும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இதோ இருக்குது. அதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுக்கணும். கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இவ்வளோ தான் புளி எடுத்துக்குவோம். நாங்கள் 2 வேளை வைக்கிறதால இவ்வளோ புளி எடுக்கிறோம் குழம்புக்கு. அதை இவ்வளோ தண்ணியில் ஊற வச்சுக்கேன் முன்னாடியே. கடுகு காஞ்சிடுச்சு, பொரிஞ்சிடுச்சு. சாரி. ஆனியனும் கார்லிக் பூண்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வாஷ் பண்ணிட்டேன் சிங்கில். தெரியுதா? கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது குக்கரில் வந்து கூட்டு போட்டுக்கலாம். சவுச்சவும் பீர்க்கங்காயம் போட்டு மல்டி கூட்டு 2 காய் போட்டுட்டா மல்டி சொல்கிறேன். ஸோ ஆனியன் வதங்கட்டும். அதுக்கு கூட மஞ்சள் பொடி பாருங்க. காரக்குழம்புக்கு மஞ்சள் பொடி. நாங்கள் மிளகாத்தூளில் வந்து மஞ்சள் போட்டு அரைக்கல, அதனால இவ்வளோ மஞ்சள் சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் அந்த டீன்னு சொல்லிட்டு பெருங்காய டப்பா இதுதான் யூஸ் பண்ணுறோம். வேறு பிராண்டு மாற்றணும். நீங்கள் எதனா பிராண்டு சொல்லுங்கள். கொஞ்சம் பெருங்காயம் இப்படியே ஆட் பண்ணிப்பேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்
வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். கிட்ட காட்டுறேன், கேமரா அவ்வளோ தூரம் வராது, அதனால் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்ட கையோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கும். பாருங்க உப்பு. ஒரு தக்காளி வதங்கட்டும், வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். குக்கர் விசில் வந்துச்சு, குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. இது மிளகாத்தூள், ஒரு கரண்டி மிளகாத்தூள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ முடிச்சிங்களா. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. தண்ணி ஒரு டம்ளர், தண்ணி ஊற்றிட்டேன். ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. குழம்பு தேவையான உப்பு வெங்காயம் தக்காளி வதங்கத்தலே போட்டு இன்னைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா காய் வெந்த பிறகு புளி ஊற்றிப்பேன். புளி ஊற்ற சொல்ல இப்போ என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா. சுட சுட சாதம், காரக்குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு, முட்டை, தயிர். இது என் பையனுக்கு குட்டி ஆம்லேட். வாங்க சாப்பிட்லாம்.